அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். காரூன் என்ற ஒரு அநியாயக்காரனை பத்தி சொல்றான். காரூனுடைய செல்வங்கள் எப்படிப்பட்ட செல்வங்களாக இருந்தது தெரியுமா? அவனுடைய செல்வங்களை பூட்டி வைத்து இருக்கக்கூடிய அந்த சாவி இருக்குல்ல, அந்த சாவிகளை சுமப்பது ஒரு மிகப்பெரிய கூட்டத்திற்கு பெரும் பாரமாக இருக்குமா. சாவிகளை மட்டும் கொண்டு போடும். சாவியை தூக்கிட்டு போறதே எவ்வளவு சிரமமா இருந்தா அதை பூட்டி வைக்கக்கூடிய அறைகள் எவ்வளவு இருந்திருக்கும், அதுக்குள்ள எவ்வளவு பொருள் இருந்திருக்கும். தங்கம் வெள்ளி குவியல் எவ்வளவு இருந்து யோசனை பண்ணி பாருங்க. நல்லா எவ்வளவு ஒரு இலகுவா புரியுற மாதிரி ஒரு உதாரணத்தை சொல்ல பாருங்க. சாவியை சுமக்கிறதே சிரமம். அப்பனா பாத்துக்கணும். அவன் சொன்னானா இதெல்லாம் எப்படி வந்துச்சு தெரியுமா? இந்த செல்வம் என்னுடைய அறிவால் வந்தது. பல பேர் கிடப்பாங்க, நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஆட்கள் தெரியுமா, நாங்கெல்லாம் இவ்வளவு பணக்காரனா இருக்கேன்னா என்னுடைய அறிவு, என்னுடைய வல்லமை, என் டேலண்ட் பாரு. உன் டேலண்ட் இல்ல, ஒரு மண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ்வுடைய அருள். இன்னல்லாஹ் யர்ஸுகு மன் யஷாஉ பிஐதி ஹிசாப். அல்லாஹ் தான் நாடியவர் கணக்கு இல்லாம கொடுப்பான். இன்ன ரப்பக யபசுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், நான் நாடியவருக்கு அள்ளியும் கொடுப்பேன், நான் நாடியவருக்கு அப்படியே குறைக்கவும் செய்வேன். என்னுடைய வல்லமையில உள்ளதுதான். ஆற்றலை கொண்டு கிடையாது, உன்னுடைய வல்லமையை கொண்டு கிடையாது, உன்னுடைய அறிவை கொண்டு கிடையாது. இப்ப நம்ம அப்படி சொல்லிடக்கூடாது, ஆணவத்தில் அப்படி பேசிடக்கூடாது. அப்படி பேசினா காரூன் என்ற அநியாயக்காரன அல்லாஹ் என்ன செஞ்சா? உன் அறிவை கொண்டு வந்துச்சா? அல்லாஹ் ஒரு அடி அடிச்சா, பூமியோட அப்படியே வச்சு புதைய வச்சுட்டான். என்ன நிலவரம்? அவன் அறிவை கொண்டு நீ சம்பாதிச்சல, அந்த காசை வச்சு இப்ப நீ காப்பாத்தின உன்னைய நீ காப்பாத்திக்க முடியுமா?